என்னங்க? ஏங்க, இந்த நேரத்துல தூங்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, ரொம்ப நேரமா தூக்கம் வரவே இல்லை. அதான் அப்படி சும்மா மேலே வந்தேன். யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து நம்ம ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் எல்லாம் இந்த நேரத்துல எங்கங்க திறந்திருக்க போகுது? அங்க யார்கிட்ட பேச போறீங்க? ஆபீஸ்ல நான் யார்கிட்டயும் பேசலம்மா. ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் இல்ல. நான் இந்த நைட் செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். செக்யூரிட்டி கிட்டயா? ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மறந்து டேபிள் மேலே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்து பத்திரமா வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டேன். என்னத்த அப்படி பாக்குறீங்க? நான் பழைய வான்மதி இல்ல. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்படியும் நம்பாம இப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் இப்ப வரைக்கும் என்னை எங்கேயும் விட்டு கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தெரிஞ்சிட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். பிசினஸ் எப்படி எல்லாம் நடத்தணும்னு அறிவை வளர்த்துக்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி அதையும் சேர்த்தே நான் பாத்துக்கிறேன். அப்பவும் நீ கிச்சனை வான்மதி கிட்ட ஒப்படைக்க மாட்ட இல்ல? அவளே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. நான் கிச்சன்ல வேலைக்காரியா இருக்கணும், அதான் உங்க ஆசை. அது மட்டும் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அப்படிலாம் நான் கிச்சன்ல வந்து மாட்டிக்க மாட்டேன். அக்காவும் பண்ணட்டும் அத்தை. அதுக்காக என்னால சமையல் கட்ட விட்டு கொடுக்க முடியாது. நான் சமைச்சு போட்டு எல்லாரும் சாப்பிடணுங்கிறது என்னோட ஆசை. சரி, அது உன் இஷ்டம். ஆனா நீ பிசினஸ்லயும் கவனம் செலுத்தணும். இல்லனா நான் உன்னை கிச்சனுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். சரிங்க அத்தை. டைவர்ஸ்க்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ண முடியும் சார். சார், உங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? அப்புறம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லை சார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீங்கள் சொல்கிற கான்செப்டில் தான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். மணி இப்போ 9:30 ஆகுது. நீங்கள் ஒரு 5:15 ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் சார். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். கொஞ்ச நாளா இவன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. நானும் உன் கூட வரேன். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத்தை, அவரே இப்பதான் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு. நீங்க கூட வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயந்து வேண்டான்னு சொல்லிடுவார் அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏய், அவன் எதுக்காக கூப்பிடுறானே தெரியாம எப்படி உன்னை அனுப்ப முடியும்? கூப்பிடுறது உங்க புள்ளதானே அத்தை. பேயோ பூதமோ இல்லையே. எதுக்கு அத்தை பயப்படணும்? நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படா கூப்பிடுவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. அது நல்லாவே தெரியுது. சரி சரி, நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. இத பாரு, அங்க ஏதாவது தப்பா நடந்தா நீ எனக்கு கால் பண்ணணும். சரிங்க அத்தை. இல்ல, நான் தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஏதோ பாசமா நடந்துக்கிறீங்க, வெளியெல்லாம் போலான்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஏதாவது பிரச்சனைனால நீங்க இப்படியெல்லாம் டிராமா பண்றீங்களோன்னு அத்தை நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம கிளம்பும் போது அம்மா உன்னை தனியாக கூப்பிட்டு பேசினாங்களா? ஆமா, இதான் கேட்டாங்க. அவங்க சந்தேகப்படுறதும் நியாயம்தான். நான் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன். அதனால அவங்களுக்கு டவுட் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை. நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க.
அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்ககிட்ட ட்ரூவாக தான் இருக்கேன். நான் எதையும் மறைக்கல. நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது. சொல்லுங்க சார். சார் கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சார், ஆன் த வே. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க, இன்னைக்கே வேலையை முடிச்சிடலாம். ஃபைனான்சரு ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற ஆளு. நல்ல நேரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா டீலே வேணான்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட எவ்வளோ சீக்கிரம் கழுத்து வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸை முடிச்சிடலாம் சார். ஆ ஓகே ஓகே, நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். என்னங்க, என்ன ரெடி பண்ணணும்? நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? நான் அதை பற்றி தான் சொல்லணும்னு வந்தேன். அதுக்குள்ள கால் வந்துருச்சு. அது எங்க ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு வெண்ணிலா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சொல்றேன். வெண்ணிலா எங்க போற? சாமி கும்பிட்டு போலாங்க, வாங்க. யாரு? அத்தைதாங்க. ஏய் இரு. சொல்லுங்க அத்தை. வெண்ணிலா, வருணும் பக்கத்துல தான் இருக்கானா? ஆமா அத்தை. சரி, நான் என்ன பேசுறேன்னு அவன்கிட்ட காமிச்சுக்க வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிங்க அத்தை. முக்கியமான விஷயம், வெளியே போகணும்னு அவ்வளோ அவசரமா கூட்டிட்டு போனா எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாம் ஓகே தான். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். சந்தோஷமா இரு. இந்த ஆம்பளைங்களே ஏன்டா இப்படி இருக்கீங்க? வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன் எதுக்கு முதல்ல கடைக்கு கூட்டிட்டு போன? அங்க கூட்டிட்டு போயிட்டு தனியா உட்கார வச்சுட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்ப. அதான் அவளுக்கு தலைவலி வந்துருச்சு. இதுவே ஒரு சினிமா மால்னு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போயிருந்தா அவளுக்கு தலைவலி வந்திருக்குமா சொல்லு? அவர் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. கடையில இருந்து முக்கியமான வேலைன்னு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க, ஏன்னா நான் என் வைஃப் கூட வெளியே வந்திருக்கேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிடுறாங்க, கடைக்கு போயிட்டே வெளியே போலான்னு சொன்னேன். என்னங்க நீங்களும் கடையில இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், கண்டுக்காம போறீங்க? என்னங்க நில்லுங்க. சொல்லு லீலா. என்னங்க நான் கூப்பிட காதுலயே வாங்காம போயிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன யோசனை? ஒன்றும் இல்லை லீலா, வேலை விஷயமா தான். மன்னிச்சிருமா, என்ன விஷயம்னு சொல்லு. மத்தியான சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து அனுப்பினேன், சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? மத்தியான சாப்பாட்டுக்கு நான் கடையிலே இல்லை, நான் வெளியில போயிருந்தேன், அங்கேயே சாப்பிட்டேன் லீலா.